மீனவர்களின் வலைக்குள் சிக்கிய 150 டன் பெரும் பாறை. கடலூர் மாவட்டத்துல 49 மீனவ கிராமங்கள் இருக்கு. இந்த தொழிலை நம்பி சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இருக்காங்க. இந்த மீனவர்கள் விசைப்படகு, ஃபைபர் படகு, கட்டுமரங்கள்ல கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறது வழக்கமான ஒண்ணு. அதுபடி கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியை சார்ந்த மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு போயிருக்கும் பொழுது வலையில 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 150 டன் பெரும் பாறை வகையை சார்ந்த பாறை மீன்கள் பிடிபட்டிருக்கு. இதை தொடர்ந்து அங்க போராடி மீனவர்கள் கரைக்கு கொண்டு வர ரொம்பவே முயற்சி செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் மீன்களை அதிக அளவு கடைக்கு கொண்டு வர முடியாம இருந்ததுனால 50 டன் மீன்களை கடல்லையே விட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுயமின்றி வாழ்வான் மண் மேலே உன்னிலத்தினில் மலரை நீயும் சிறையினில் இடலாம். பறவை உண்டு நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று கடலால் தீராத எறும்பின். கொஞ்ச நேரத்துல குப்பையா இருந்த அந்த இடத்த எப்படி மாத்திட்டாரு பாருங்க. அதுக்கப்புறமா அவர் பண்ண செயல் தான் ரொம்பவே சூப்பர். இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஹெல்ப் பை காட் அப்படின்னு சொல்லி சஞ்சய் குமார் அவர்கள் சோஷியல் மீடியால பயங்கர ஃபேமஸ்ங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாரு. அந்த வரிசையில லேட்டஸ்டா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அண்ட் அதுல பார்க்கும்போது குடிசைகள் அதிகமா இருக்கிற ஒரு பகுதிக்கு போறாரு. அங்க நிறைய குப்பைகள்லாம் இருக்கு. ஒரு தொடப்பத்தை எடுத்து அதெல்லாம் சட்டு சட்டுன்னு கூட்டி அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஒரு பந்தல் மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் 2 டேபிள போட்டு அதுல ஒரு துண்டை போட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா உணவு பரிமாற போறாங்க. பெரிய பெரிய அண்டால சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து அதுல வச்சு அங்க இருக்கிற ஏரியா மக்களுக்கு உணவு